ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. புதிய ரேஷன் அட்டைகள் எல்லாமே இதுக்கப்புறம் வழங்க மாட்டாங்க. அது எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றின தெளிவான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. அதேபோல் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவதை உணவு வழங்கல் துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதோட தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த டேட்டில் வரப்போகுது, என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சமயத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்குறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வர ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற போகுது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தேர்தலில் என்னென்ன விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா ரூல்ஸுமே ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சமயத்தில் புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு இது எல்லாமே வழங்குறத உணவு வழங்கல் துறை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க எலெக்ஷன் வரைக்கும். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் நியூ ரேஷன் கார்டு எல்லாமே வரும். கடந்த 2 வாரமாக தான், 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்கலேருந்து ரீசெண்டாக அப்ளை பண்ணவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தமிழக அரசு தீவிரமாக ரேஷன் கார்டு வழங்குறதுக்கான பணிகளில் ஈடுபட்டாங்க. இந்த ஒரு சமயத்தில் நிறைய பேருக்கு மெசேஜ் கூட வந்திருக்கும். உங்களோட ரேஷன் கார்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் எத்தனை கட்டம் இருக்குது, எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இன்னும் வராமல் இருந்துச்சு. அது எல்லாமே அண்டர் ப்ராசஸில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. இந்த ஒரு நிலைமையில தான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதையொட்டி புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவதற்கான பணிகள் எல்லாமே இப்போதைக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி உணவு வழங்கல் துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணி புதிய ரேஷன் அட்டைகள் எல்லாமே வழங்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உடனுக்குடனே தகவல் வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.